தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இது 4 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை முன்வைத்து ஏற்கனவே இருந்த ஆட்டு தொட்டியை கடந்த நகரமன்ற தலைவர்கள் அவர்கள் மூடிவிட்டு புனித தொட்டியை கட்டிவிட்டார்கள். அதுக்கு அருகாமையிலே இடம் இருக்கின்றது. மாமன்றத்தின் சார்பாக அந்த இடத்தை வாங்கி ஆட்டு தொட்டி கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதுவும் புறக்கணிக்கப்பட்டது. பிறகு கண்ணியத்திற்குரிய காகிதம் எடுத்து அவருடைய சமாதியில் புறாம்பட்டிய வாழ்ந்த அவர் இடத்தில் பேருந்துகளை உடைத்து கண்ணியத்துக்குரிய காகிதம் எடுத்து பேர வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. இப்பொழுது 50வது மாமன்ற உறுப்பினர் ஆசன் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மையத்துக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் என்று கோரிக்கை வைத்து நீண்ட நாளுக்கு பிறகு மருத்துவரை நியமித்தார்கள். பிறகு மேலே டயாலிசிஸ் என்று என்னுடைய கோரிக்கையை இந்த மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டயாலிசிஸ் என்று கொண்டு வரப்பட்டது. பிறகு முன்னாள் முதலமைச்சர் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் மறுபடியும் பண்டு ஒதுக்கப்பட்டு அங்கே டயாலிசிஸ் என்று கொண்டு வரப்பட்டது. டயாலிசிஸ் என்று அங்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய சாமானிய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் 1/2 மணி நேரம் கரண்ட் கட்டாகிவிட்டது, ஜெனரேட்டர் வேலை செய்யவில்லை. பராமரிப்பு என்று இவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் பராமரிப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய பகுதி காதல்பாய் தெருவிலே ரோடு போட்டதாக பில் பாஸ் பண்ணுகின்றார்கள். ஆனால் ரோடு போடப்படவே இல்லை. இப்போ இதை கேட்டு நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன். குறிப்பாக தாய் சேய் மருத்துவமனை மேலே அமைந்திருக்கிற டயாலிசிஸ் சென்று சீராக இயங்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் நலிந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் இந்த மாமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறேன். அடுத்த கட்ட போராட்டங்கள் மாதிரி என்ன வாய்ப்பிற்கு நாங்கள் போராடுவதுதான் எங்களுடைய வழக்கம். சாமானிய மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய போராட்டமாக அமையும். தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அணி திரட்டி மக்களுக்காக போராடும். நீங்க திமுக கூட்டணியில அந்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்களே மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அங்க வைத்தாலும் எங்கள் தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க தான் நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பொதுமக்களுடைய இடையூறுகளை இன்னல்களை சகித்துக் கொண்டு ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம். இது உங்க வார்டுல மட்டும்தான் என்ன ஊழல் நடக்குதா இல்ல பெருவாரியான வார்டுகள்ல ஊழல் நடக்குதா அறிவிங்களா? பத்திரிகையாளரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள ஒரே மேயர் அவர்கள் தான், துணை மேயர் அவர்கள் தான், மண்டலக்குழு தலைவர்கள் அவர்கள் தான். அவர்களே அடித்துக் கொள்வது அவங்க ஒருவருக்கு குற்றம் சுமத்துக் கொள்வதை நீங்க பார்த்துக் கொள்கிறீர்கள். நன்றி.